கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்பது ஆண்டவர் இயேசுவின் இறை வார்த்தையாக இருக்கிறது. 73 ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்து வேறொரு மறை மாவட்டத்திற்காக பல பங்குகளில் பணியாற்றி இன்று ஆண்டவரில் உறங்கிக் கொண்டிருக்கிற அருட்தந்தை அந்தோணி சாமி இவருடைய அடக்க சடங்கிலே வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து தலைமையிலே அனைத்து வேலூர் மறை மாவட்ட குருக்கள், பாண்டி மறை மாநில குருக்கள் இந்த திருப்பலியிலே பவனியாக வந்து இந்த அடக்க சடங்கு திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி தந்து அருட்தந்தை அந்தோணி சாமி இவருக்காக நாம் எல்லோருமாய் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். குருக்கள் இப்பொழுது பவனியாக அருட்தந்தை அந்தோணி சாமியுடைய உடலை தீர்த்தத்தால் அர்ச்சிக்கிறார்கள். பாடகர் குழுவினர் வருகை பாடல் பாட தயாராக இருக்கிறார்கள். இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, இன்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, இன்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. இன்மை நாங்கள் மறக்கவிடு, இன்மை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. பலியென உணவை தருகின்றோம், நீதம் பசித்தோர் உணவிட மறக்கின்றோம். பலியென உணவை தருகின்றோம், நீதம் பசித்தோர் உணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்தென நினைக்கின்றோம், கடமை முடிந்தென நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. அருட்தந்தை ஆர் அந்தோணி சாமி அவருடைய வாழ்க்கை குறிப்பானது இப்பொழுது பேரருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களால் வாசிக்கப்படுகிறது.
அன்பிற்கினியவர்களே, அருட்தந்தை ஆர் அந்தோணிசாமி அவர்கள் பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டம் சாத்திப்பட்டு தூய இருதய அன்னை பங்கை சார்ந்த தந்தை திரு ஐ இராசு என்கின்ற பெரியநாயகம், தாய் திருமதி திரேசம்பாள் இவர்களின் மூன்றாவது மகனாக அருட்தந்தை ஆர் அந்தோணிசாமி அவர்கள் 1952ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சாத்திப்பட்டு என்னும் மண்ணில் பிறந்தார். உடன் பிறந்தோர் மூத்த சகோதரர் ஒருவர், மூத்த சகோதரி ஒருவர், இளைய சகோதரர்கள் இருவர். ஆரம்பக் கல்வி சாத்திப்பட்டு தூய மரியன்னை நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்தார். கடலூர் தூய வரலாறு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்தார். விருத்தாச்சலம் கொலோசியப்பர் கல்லூரியில் பியூசி படித்தார். கடலூர் சென்ட் ஆக்னஸ் இளங்குரு மடத்தில் பயின்றார். 1975 முதல் 1977 வரை தூய பேதுரு குருமடத்தில் மெய்யியல் பயின்றார். 1979 முதல் 1982 ஆண்டு வரை திருச்சி தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் இறையில் பயின்றார். 1978ஆம் ஆண்டு அருட்தந்தை ஏ லூயிஸ் அவர்களால் வேலூர் கத்தோலிக்க மறை மாவட்டத்திற்கு குரு மாணவராக அருட்தந்தை ஆர் அந்தோணிசாமி அவர்களை பரிந்துரை செய்து சேர்த்து வைத்தார். 1978ஆம் ஆண்டில் போலூர் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் களப்பணியை ஆற்றினார். அருட்தந்தை ஆர் அந்தோணிசாமி அவர்கள் 13/5/1983 அன்று பாண்டி கடலூர் உயரை மறை மாவட்டம் சாத்திப்பட்டு தூய இருதய அன்னை ஆலயத்தில் அப்போதைய திருச்சி ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ அவர்களால் தாழ்த்தப்பட்டோர் வாழு பெற என்ற விருது வாக்கில் அந்த மண்ணின் 4வது குருவாகவும் அந்த மண்ணில் முதல் அருள் பொழிவு பெற்ற பெருமையோடு வேலூர் மறை மாவட்டத்திற்கு குருவாக அருள் பொழிவு பெற்றார். தந்தை அவர்கள் ஆற்றிய குருத்துவ பணிகள் 1983 முதல் 1984 வரை கொரட்டாம்பட்டு தூய கார்மல் அன்னை பங்கில் உதவி பங்கு தந்தையாகவும் புதுப்பாளையம் நரியந்தல் பண்ணையில் அந்த பண்ணையின் மேலாளராகவும் பணியாற்றினார். 1984 முதல் 1986 வரை சேத்துப்பட்ட தூய லூர்து அன்னை பங்கில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினார். 1986 முதல் 1987 வரை ஆரணி அற்புத காணிக்கை மத ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினார். 1987 முதல் 1993 வரை ஜப்திகாரணி பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றினார். 1993 2000 வரை மேல் புதுப்பாக்கம் பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றினார். 2000 2007 வரை மதுராமட்டு பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றினார். 2007 2014 வரை பள்ளிக்கொண்டா பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றினார். 2014 2018 வரை ஆரணி தூய காணிக்கை மாதா அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றினார். 10/6/2018 7/3/2025 வரை புனித அந்தோணியார் பங்கு நல்லூரில் பங்கு தந்தையாக பணியாற்றினார். அருட்தந்தை ஆர் அந்தோணிசாமி ஆற்றிய பணிகளில் சில: கொரட்டாம்பட்டு பங்கில் கிளைப்பங்கான வேளாங்கண்ணி நகரில் வீடுகள் கட்டி கொடுக்கின்ற திட்டத்தை ஏற்பாடு செய்தார். ஜப்திகாரணி பங்கில் குடிநீருக்காக போர்வெல் அமைத்தார். விவசாயத்திற்காக கிணறுகளை ஆழப்படுத்தினார். குளங்களை VSS உதவியுடன் ஆழ்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். இளைஞர்களை ஊக்குவித்து ஆசிரியர் பயிற்சிகளுக்கு அனுப்பி வைத்தார். 7 பம்ப்செட் மின் மோட்டார் ஏழைகளுக்கு வங்கியின் மூலம் பெற்று தந்தார். பல ஆண்டுகளாக வசித்து வந்த மக்களுக்கு அரசு மூலம் விவசாயம் மற்றும் வீட்டுமனை பட்டா பெற்று தந்தார். மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாலை நேர வகுப்பை அன்றே தொடங்கினார். இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி சென்ட் ஜோசப் காட்பாடியின் மூலம் படிக்க வைத்தார். மருத்துவ செலவு, போர்டை பிள்ளைகளுக்கான செலவை அவரே ஏற்றுக்கொண்டு
ஏழை எளிய மக்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தினார். அப்பங்கில் சமுதாயம் கூடம் கட்டினார். வறட்சி காலத்தில் ஏழை மக்களுக்கு ஓடோடி உதவி செய்திருக்கிறார். மேல் புதுப்பாக்கம் பங்கில் கண்ணீர் மடம் மூலம் மருத்துவ வசதிகள், தையல் பயிற்சி மூலம் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். பள்ளி கட்டிடத்தை கட்டினார். குடிநீர் தொட்டியை அமைத்தார். விவசாய சங்கம், பெண்கள் மேம்பாட்டு சங்கம் இவற்றை ஏற்படுத்தினார். இப்பங்கில் கிளைப்பங்கில் இருக்கின்ற 3 சிற்றாலயங்களை கட்டி எழுப்பினார். மேல் புதுப்பாக்கம் பங்கை சார்ந்த ராந்தம் என்ற கிளைப்பங்கை தனி பங்காக உயர்த்திய பெருமை தந்தையை சாரும். மதுராம்பட்டு பங்கில் ஆலய சீரமைப்பு பணிகள், பெல் டவர், கெபி ஆகியவை கட்டினார். விவசாய சங்கம், பெண்கள் நல சங்கத்தை ஏற்படுத்தினார். ஆரணி பங்கில் நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பில் இருந்த கல்லறை தோட்டத்தை மிக நேர்த்தியாக சட்டப்பூர்வமாக கல்லறை தோட்டத்தை கைப்பற்றி சுற்றுச்சுவர் எழுப்பினார். பள்ளிகொண்டா பங்கில் மத்திய அரசு உதவியுடன் பள்ளி கட்டடங்களை கட்டினார். குடிநீர் வசதி ஏற்படுத்தினார். போர்டிங் மாணவர் இல்லத்தை சீரமைத்தார். நல்லூர் பங்கில் பங்கு தந்தை இல்லம் சீரமைத்து பங்கு கோவிலுக்கு வண்ணம் தீட்டினார். கல்லறை வாயிலுக்கு நுழைவாயிலை அமைத்தார். வேலூர் மறைமாவட்டத்திற்கு சொந்தமான நிலம் நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பில் இருந்ததை தானாக முன்வந்து 5 ஏக்கர் நிலத்தை கோர்ட்டில் ஏறி அதை மீட்டெடுத்த பெருமை தந்தை ஆர் அந்தோணிசாமியை சாரும். இவர் இருந்த பங்குகளில் மக்களோடு மக்களாக இணைந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் அறிந்து உதவிகரம் நீட்டியவர். கொரோனா காலம், இயற்கை சீற்ற காலங்களில் வேலூர் சமூக சேவை சங்கத்தின் வழியாக நிவாரணப் பொருட்கள் மற்றும் மக்களுக்கு பெற்றுத்தந்தார். வாழ்நாள் முழுவதும் எளிமையாகவும் மக்களோடு மக்களாக பழகுவதில் சாமானிய மக்களின் சாமியார் என்ற சிறப்பான பெயரோடு புகழோடு வாழ்ந்தவர் நம் தந்தை. மக்களின் இன்பத் துன்பங்களில் உடனிருந்து தோளோடு தோள் கொடுத்து உதவிகரம் ஆதரவும் அளித்தார். அனைத்து குருக்களோடு சுமூகமான உறவுடன் பணி செய்து பங்குகளில் ஆன்மீக பணிகளில் மிக சிறப்பாக பணியாற்றினார். எந்த நேரத்திலும் மக்கள் அவரை சந்தித்து அவரது ஆதரவை ஆசிரை பெற முடியும். இவ்வாறு 42 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி தனது 70வது அகவையில் 7/2/2025 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:30 மணி அளவில் இறைவனடி சேர்ந்தார். ஆண்டவர் தம் அன்பர்களின் மரணம், ஆண்டவர் தம் அன்பரான அருட்தந்தை ஆர் அந்தோணிசாமி அவருடைய மரணம் கடவுள் பார்வையில் மிக மதிப்புக்குரியது. அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலி தொடர்கின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 70 ஆண்டுகளாக என் மண்ணில் உறவுகளோடு வாழ்ந்து இன்று விண்ணில் இறை உறவோடு வாழ சென்றிருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய அருட்தந்தை ஆர் அந்தோணிசாமி அவர்கள் வாசி கேட்டது போல பாண்டி உயர் மறை மாவட்டத்திலிருந்து வேலூர் மறை மாவட்டத்திற்கு வந்து குரு மாணவ பயிற்சியை பெற்று குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டு கடந்த 42 ஆண்டுகளுக்கு மேலாக நம் மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பங்குகளில் உதவி பங்கு தந்தையாக பள்ளிகளின் தாளாளராக நல்பணியாற்றி தன்னையே மக்களுக்காக அர்ப்பணித்து நல்ல குருவாக வாழ்ந்திருக்கின்றார். யாருக்கும் தீங்கு நினையாது, தீங்கு இழைக்காது, எல்லோருடனும் மக்களுடனும் குருக்களுடனும் நன்கு பழகி அன்புக்கு இலக்கணமாயிருக்கின்றார். அருளடையாளங்களை கொண்டாடி நல்ல அருள் தந்தையாக சாட்சியம் பகர்ந்திருக்கின்றார். ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்து ஏழைகளின் பங்காளனாக வாழ்ந்திருக்கின்றார். இன்று நம்மை பிரிந்து இறைவனோடு இணைய சென்றிருக்கின்றார். அவருடைய அடக்க திருப்பலியில் கலந்து கொண்டு அவருக்காக ஜெபிக்க
நம்முடைய பாசமிகு ஆயர் மேதகு அம்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களோடு இணைந்து குருக்கள், துறவியர், இறைமக்கள் நாம் வந்திருக்கின்ற வேளையிலே சாவை வென்று உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருக்கு உயிர்ப்பு வாழ்வை கொடுத்து தனது சந்நிதியில் இளைப்பாறுதல் தந்து நிலை வாழ்வை பரிசளிப்பாராக. இவரை இழந்து வாடுகின்ற உறவினர்கள், சுற்றத்தார், சகோதர சகோதரிகள், அவருடைய சொந்த ஊரான சாத்தியப்பட்டு மண்ணின் குருக்கள், இறை மக்கள், துறவியர், அவர் பணிபுரிந்த பல்வேறு பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற பங்கு மக்கள் அனைவருக்கும் ஆயர் தந்தை சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் ஜபங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தூய மறைநிலை நாம் தகுந்தவாறு ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றம், குறைகள், தவறுகள் இவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இறையருளை நாம் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர்
ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமடியாராகிய அருட்பணியாளர் அந்தோணிசாமியின் ஆன்ம மீட்புக்காக நாங்கள் தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கும் என் வேண்டுதல்களை கனிவுடன் கேட்டருளும். அதனால் உமது பெயருக்காக உண்மையுடன் ஊழியம் புரிந்த அவர் புனிதர்களின் தோழமையில் முடிவின்றி பங்கு பெற மேலும் பேரின்பம் கொள்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவனின் வார்த்தைகள் 15 முதல் 17 வரை மற்றும் 20 முதல் 21. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பலி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்தவருக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உங்கில்லத்திலே தங்கி வாழ்வோம். இறைவா, உன் திருமலையில் குடியிருப்போ குடியிருப்போ இறைவா, உன் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா, உன் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், நீதி நியாயத்தில் நிலை நிற்பவன், இதயத்தில் நேரியவை தியானிப்பவன், இதயத்தில் நேரியவை தியானிப்பவன். இறைவா, உன் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா, உன் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்?
பழி சொல்லும் கூறாதவன், அயலானுக்கு தீமை செய்யாதவன், பிறரை பழித்து உரைக்காதவன், பிறரை பழித்து உரைக்காதவன். இறைவா உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தை 30 34 வரை. அக்காலத்தில் திருத்துதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற அருட்தந்தை அந்தோனுசாமி அவர்களை நினைத்து வாடுகின்ற பாசத்திற்குரிய அருட்பணியாளர்களே, மறை மாவட்டத்தின் பல்வேறு பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற இறை மக்களே,
அவருடைய குடும்பத்தினரே, அவருடைய உடன்பிறப்புகளே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயரின் பெயரால் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதரை, ஒரு நல்ல தந்தையை, ஒரு நல்ல அண்ணனை, ஒரு நல்ல வழிகாட்டியை நாம் இழந்திருக்கிறோம். நம்முடைய மறை மாவட்டம் இழந்திருக்கிறது. இருப்பினும் இவர் இறைவனிடம் சென்று நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசுவார் என்கின்ற ஆழமான அழுத்தமான நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. நம்முடைய அருட்தந்தை இறந்தவுடன் அலைபேசியில் ஒரு தந்தை என்னை அழைத்தார். கேள்விப்பட்டீங்களா? நம்முடைய தந்தை இறந்து விட்டார் தெரியுமா என்று கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏறக்குறைய 1 மணி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நேற்று கண்கள் கலங்கி போனதுதான். காரணம் அவருடைய அன்பை, அவருடைய தோழமையை, அவருடைய உடனிருப்பை நான் கடந்த 25 ஆண்டு காலமாக அனுபவித்திருக்கிறேன். 1995ஆம் ஆண்டு 1 வருடம் அவருடன் களப்பணியை நான் மேற்கொண்டேன். ஆனால் அந்த 1 வருடம் மட்டுமல்ல, அன்றிலிருந்து இன்று வரை அவர் ஒரு நல்ல நண்பராக, ஒரு நல்ல அண்ணனாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு தந்தையாக அவர் உடன் பயணித்திருக்கிறார். எனவேதான் அவருடைய இறப்பு மிகப்பெரிய வருத்தத்தை என்னுள் ஏற்படுத்தியது. மேல்புதுப்பாக்கம் பங்கிலிருந்து ஒரு சகோதரர் என்னை அழைத்தார். நம்முடைய தந்தை இறந்து விட்டார் தெரியுமா என்று. நான் அங்குதான் என்னுடைய களப்பணியை செய்தேன். ஆம் என்று சொன்னேன். அவர் மிகவும் தழுதழுத்த குரலில் வேதனையோடு அந்த செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டார். நம்முடைய தந்தை நம்மை விட்டு சென்று விட்டார் என்று. நான் அவரிடம் கேட்டேன், ஏன் இவ்வளவோ நீங்கள் துன்பப்படுகிறீர்கள், துக்கப்படுகிறீர்கள் என்று நான் கேட்டேன் அவரிடம். அவர் சொன்னார், ஃபாதர், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவர் தான் காரணம். நான் படிக்கவில்லை, ஆனால் நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு தொழிலை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த தொழிலால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 25 ஆண்டு காலமாக அவரோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன், உறவாடி கொண்டிருக்கிறேன் என்று என்னிடம் சொன்னார். அப்படி மக்களின் மனங்களில் வாழ்கின்ற ஒரு அருட்தந்தையாக நம் அன்பு தந்தை இருந்தார்கள். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், தாராள மனப்பான்மையுடனும் அறியப்படாத தியாகங்களை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக செய்து உண்மையாகவே உழைக்கின்ற நல்ல புனிதமான அருட்பணியாளர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்காகத்தான் நாம் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கின்றோம். நம் தந்தைக்காக ஜெபிப்பதற்காக நாம் கூடியிருக்கின்றோம். குருக்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் தலைமை குரு, அவர்தான் நம் மேய்ப்பர். அவரை பின்பற்றித்தான் ஒவ்வொரு குருவும் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த பகிர்தலுக்காக என்ன நற்செய்தியை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். வழக்கமாக வாசிக்கின்ற இந்த நற்செய்தியை, இன்றைய நற்செய்தியை நான் பார்த்தேன்.
நான் என்ன நினைத்தேனோ, எந்த நற்செய்தியை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதே நற்செய்தி தான் இன்றைக்கு தரப்பட்டிருந்தது. எப்படி ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆயனாக இருந்தார். முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு குருக்களுக்கெல்லாம் தலைவராக, தலைமை குருவாக இருக்கிறார். காரணம், அவர் பலி நிறைவேற்றுகின்ற குருவாக மட்டுமல்லாமல் பலிப்பொருளாகவும் இருந்து நம் பாவங்களுக்காக அவர் தன்னை கையளித்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 14 வாசித்தால் நமக்கு தெரியும். நம் தலைமை குரு நம் வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. காரணம், அவர் நம்மைப் போலவே எல்லாவற்றிலும் வாழ்ந்தார். பாவம் தவிர மற்ற அனைவத்திலும் நம்மைப் போலவே வாழ்ந்தார். எனவே அவருடைய இரக்கத்தை நாடிச் செல்வோம். ஏற்ற நேரத்தில் அவருடைய இறை அருளை பெற்றுக்கொள்வோம் என்று அந்த எபிரேயருக்கு எழுதிய அந்த வாசகம் சொல்லுகிறது. அதை பின்பற்றி நாம் நம்முடைய அன்பு தந்தையை இறைவனுடைய கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். இறைவன் அவருக்கு இரக்கம் காட்டி நிலை வாழ்வை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கூடியிருக்கின்றோம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் விட்டொழித்த பற்றே இல்லாத கடவுளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த பற்றுதான் மற்றெல்லா பற்றுகளிலிருந்தும் நமக்கு விடுதலையை தரும் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அந்த விதத்தில் நம் தந்தை இறைவனை கெட்டியாக பற்றி கொண்டார். பற்றுக பற்றற்றான் பற்றினை. அவரை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் எவ்வளவு எளிமையானவர் என்று எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு அதிகமான ஆசைகள் இல்லை. அவருடைய ஆசையெல்லாம் இந்த மக்கள் மீதுதான். நான் நேரடியாக பார்த்தது, எப்பொழுதும் அவரை சுற்றி மக்கள் கூட்டம் இருக்கும். அவரை நான் தனிமையாக பார்த்ததில்லை. தனிமையாக இருப்பதை அவர் விரும்புவதில்லை. எப்பொழுதும் தன் மக்களோடு பயணம் செய்கின்ற ஒரு சாமானிய குருவாக அவர் இருந்தார். எப்படி நம் திருத்தந்தை சொல்லுகிறாரோ, நாம் ஆடுகளின் வாசத்தை தெரிந்த குருக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவர் நம்முடைய அன்பு தந்தை. தன்னுடைய பங்கு மக்களை நன்கு அறிந்திருந்தார். அந்த மக்களை உண்மையிலேயே அன்பு செய்தார். வாஞ்சையோடு அவர் தன் மக்களை அன்பு செய்தார். நான் ஒரு ஆண்டு காலம் அந்த களப்பணியில் இருந்த பொழுது மாலை நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் அவரை தேடி வருவார்கள். மாலை நேரத்தில் அவர்கள் அங்கே படிப்பார்கள், அங்கேயே உணவு உண்பார்கள், இரவில் அங்கேயே உறங்குவார்கள். அவர் எப்பொழுதும் இந்த பிள்ளைகளோடும் சிறுவர்களோடும் இளைஞர்களோடும் தான் அவர் இருப்பார். அவர் தனிமையில் நான் பார்த்ததில்லை. இன்றைக்கு அந்த மேல்புதுப்பாக்கம் பங்கிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு சிறுவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு இளைஞர்களாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். காரணம், அவருடைய அந்த உடனிருப்பு. இப்பொழுதும் மக்களோடு இருக்க வேண்டும், அவருடைய வேதனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுள் ஒருவராக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். மக்களுக்காகவே அவர் வாழ்ந்தார். அந்த மக்களையும் அந்த மண்ணையும் உண்மையிலேயே அதிகமாக நேசித்தார். அதுதான் அவரிடத்தில் நான் காணுகின்ற முதல் பண்பு, நல்ல மெய்ப்பனுக்குரிய பண்பு. யோவான் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், 10:10 வாசிக்கின்றோம். எப்படி நல்ல ஆயன் ஆடுகள் வாழ்வை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறார், அதுவும் நிறைவாழ்வை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறார். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்றார். நம்முடைய அன்பு தந்தை தன்னை முழுவதும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தார்கள். இரண்டாவது நான் அவரிடம் பார்க்கின்ற பண்பு இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை
தனிமையான இடத்திற்கு செல்லுமாறு சொல்லுகின்றார். சென்று சற்று ஓய்விடுங்கள். காரணம், நீங்கள் நிறைய பணிகளை செய்திருக்கிறீர்கள். சென்று சற்று ஓய்விடுங்கள். காரணம், மக்கள் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள். உண்பதற்கு கூட நேரமில்லை. எனவே சற்று ஓய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது, நிறைய குருக்கள், அருட்சகோதரர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால், சற்று இளைப்பாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அருட்தந்தையை அணுகி செல்வார்கள். அவர் இருக்கின்ற பங்குக்கு செல்வார்கள். அவர்களை அன்போடு அரவணைத்து கொள்ளுகின்ற ஒரு அன்பு தோழனாக, நண்பராக நம்முடைய அருட்தந்தை இருந்தார்கள். ஏன் வந்தாய், எதற்காக வந்தாய், எத்தனை நாட்கள் என்னோடு தங்கப் போகிறாய் என்பதையெல்லாம் அவர் கேட்க மாட்டார். வருகின்றவர்களை அன்போடு உபசரித்து தன்னுடைய அன்பினால் அவர்களை ஆற்றுப்படுத்துவார். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், மற்றவர்களை பற்றி பொருணை பேசுவது, குறை கூறுவது, இழிவாக பேசுவது, பெயரை கெடுப்பது போன்ற செயல்களெல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் இந்த அன்பு தந்தை யாரை பற்றியும் குறை கூறுவதில்லை, யாரை பற்றியும் இழிவாக பேசியதில்லை, புரணி பேசியதில்லை, அடுத்தவர் பெயரை கெடுத்ததில்லை. யாரெல்லாம் அவரை நாடி சென்றார்களோ, பிரச்சனைகளோடு சென்றார்களோ, அவர்களையெல்லாம் ஒரு அன்பு தோழனாக, சகோதரனாக அவர்களையெல்லாம் அரவணைத்து கொண்டார். அப்படிப்பட்ட அன்பு தந்தையாக இருந்தார். இவையெல்லாம் அவர் கற்றுக்கொண்டது நல்ல மெய்ப்பராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து. அப்படி தன் சகோதர குருக்களை அன்பு செய்பவராக நம்முடைய அருட்தந்தை வாழ்ந்தார்கள். ஏழை மக்கள் மீது இருந்த அளப்பரிய பாசம் அவரிடத்தில் அதிகமாக இருந்தது. மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், 25:40 நாம் வாசிக்கின்றோம், மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இதைத்தான் தன்னுடைய வாழ்வின் விருது வாக்காக அவர் கொண்டிருந்தார். தாழ்நிலையில் இருக்கின்ற மக்களை உயர்த்த வேண்டும் என்பதை தன் குருத்துவ வாழ்வின் விருது வாக்காக அவர் கொண்டிருந்தார். அதை தன்னுடைய வாழ்வில் அவர் செய்தும் காட்டியிருக்கின்றார். எத்தனையோ ஏழை மாணவ மாணவிகள் படிப்பதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்காக படிப்பதற்கு இவரே இடம் தேடி சென்று அந்த இடத்தை பெற்று தருவார். எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவி. இந்த உதவியை அவர் எதிர்பார்த்து செய்யவில்லை. அவரிடத்தில் இருந்தால் கண்டிப்பாக உதவி செய்வார். காரணம், அவர் தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்து கொள்ளவில்லை. அவரிடத்தில் இருந்தால் தாராளமாக அதை அடுத்தவருக்கு கொடுப்பார். இல்லை என்று சொன்னால் அமைதியாக இருப்பார். அவருக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். இருப்பதை வைத்து அவர் முழுவதுமாக மகிழ்ச்சி அடைந்தார். இல்லை என்று ஒரு நாளும் அவர் கவலைப்பட்டதில்லை. இருக்கின்ற பொழுது தன்னிடம் இருப்பதை அடுத்தவருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். காரணம், இந்த ஏழைகளில் அவர் ஆண்டவர் இயேசுவை தரிசித்தார். ஒவ்வொரு மனிதரிலும் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். குறிப்பாக ஏழைகளிடத்தில் அவர் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அந்த பண்பை என்னால் பார்க்க முடிந்தது. நான் அவரோடு ஓராண்டு காலம் அந்த களப்பணி ஆற்றிய பொழுது எனக்கு கூட நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். நான் படிப்பதற்கு இல்லது நான் பயிற்சி பெறுவதற்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். ஆனால் அதற்கு கைமாறாக என்னிடத்தில் அவர் எதையும் எதிர்பார்த்ததில்லை. கடந்த 25 ஆண்டுகளில் அவரிடம் எதையும் எதிர்பார்த்து என்னிடம் கேட்டதில்லை, எதையும் சொன்னதில்லை. ஆனால் அவரோடு இருந்த உறவு அப்படிப்பட்டது. அவர் ஒரு அண்ணனைப் போல, ஒரு சகோதரரை போல ஆற்றுப்படுத்தி வழிகாட்டி இருக்கிறார். அப்படி ஒரு தன்னலம் இல்லாத ஒரு அன்பு தந்தையாக அவர் வாழ்ந்திருக்கிறார். இப்படி அவருடைய நற்பண்புகளை நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அப்படி ஒரு நல்ல அருட்தந்தையை நாம் இழந்திருக்கிறோம், இழந்து தவிக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் உள்ள அருட்தந்தையை இறைவன் நமக்கு தந்ததற்காக, குறிப்பாக நம் மறை மாவட்டத்திற்கு தந்ததற்காக, அவருடைய குடும்பத்தினருக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு
நம்முடைய மறைமாவட்டத்தின் ஆயரின் பெயரால் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இறைவன் அவருக்கு நிறைவாழ்வை அளிப்பார். மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் 25:34 தந்தையிடம் ஆசை பெற்றவர்களை வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள அரசாட்சியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தனக்கு உகந்தவர்களை நோக்கி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று. நிச்சயமாக இறைவன் கடவுள் நம் அருட்தந்தையை பார்த்து அதைத்தான் சொல்லுவார். ஆசி பெற்ற அருட்தந்தையே வருக, உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள இந்த அரசை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நீ சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தாய், இதோ உனக்கு என்னுடைய அரசில் பங்கு தருகிறேன் என்று நிச்சயமாக இறைவன் இவரை பார்த்து சொல்லுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நம் அருட்தந்தைக்காக ஜெபிப்போம். இறைவன் இவருக்கு நிலை வாழ்வை தர வேண்டும். இவர் நமக்காக, நம் மறைமாவட்டத்திற்காக இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்று ஜெபிப்போம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போது. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆனல் மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி
எல்லாமல்ல தந்தையாகியவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தழலுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மடியாராகிய அருட்பணியாளர் அந்தோணிசாமியின் ஆன்மாவுக்காக எங்கள் பணிகளின் இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுத்து உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் இறைப்பற்று நிறைந்த உள்ளத்தோடு திரு அவையில் பலி ஒப்பு கொடுக்கின்ற அவருக்கு அது மன்னிப்பை பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதரின் அணிகள் வழிபடுகின்றன, உமது திருமுனைய காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் 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 தூயவர். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் உடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒரு சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு உருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமணின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமணின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னி, கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமண் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சென்றனிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். நீர் உம்மிடம் அழைத்து கொண்ட வேறொரு பணி ஆரந்தோணி சாமி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பில் அவரை போல் இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணில் இருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல் இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்கள் உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்கள் இருந்து கண் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீ இருப்பது போல நாங்கள் கண்டு என்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அழைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கு அழிவுண்டோ? ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கு அழிவுண்டோ? இனிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பலருண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. ஆனால் இயேசுவே நல்லன்பன் நீரன்றோ? ஆனால் இயேசுவே நல்லன்பன் நீரன்றோ? மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக பீடத்தின் திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவையில் உண்மையுடன் பணிபுரிந்த உமடியாராகிய அருட்பணியாளர் அந்தோணிசாமி ஆன்மா இப்பலியின் ஆற்றலால் உம் திருமுன் என்றும் அக்களிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Those we love do not go away. They walk beside us every day, unseen, unheard, but always near, so loved, so missed, and held so dear. பிரியமானவர்களே, ஆண்டவரில் இரண்டரை கலந்து ஆண்டவருடைய திருமுகத்தை காணச் சென்றிருக்கின்ற அன்பு அருட்தந்தை ஆர் அந்தோணிசாமி அடிகளார் அவருடைய பிரிவானது நம் அனைவருக்கும் வருத்தத்தையும் வேதனையும் அளித்தாலும் ஆண்டவருடைய மகிழ்வில் பங்கெடுக்க சென்றிருக்கிறார் என்ற நிலையிலே இவரது பிரிவால் வாடுகின்ற குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நம்முடைய இரங்கலையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 42 ஆண்டுகளாக குருவாக பணியாற்றிய இவர் நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற குருக்கள் சார்பாக அருட்தந்தை பி ஜான் போஸ்கோ அவர்கள் இரங்கல் செய்தி வழங்க வருகிறார்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மறைந்த தந்தை அவர்கள் ஆண்டவரின் ஆயன் பணியை சிறப்பாக செய்து அவருடைய அழைப்புக்கேற்ப சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஆண்டவரோடு சென்றிருக்கின்றார். இவ்வுலக வாழ்வில் அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் மிக சாதாரண எளிய மக்களை
சென்றடைவதாகவே இருந்தது. எல்லா இடங்களிலும் மக்கள் அவரை தேடி வந்தார்கள், அவர் மக்களை தேடிச் சென்றார். எல்லோரையும் தம் சகோதர சகோதரிகளாக பிள்ளைகளாக பாவித்து அவர்களுக்கு தன்னுடைய வாழ்வின் மூலம் அன்பையும் அரவணைப்பையும் வழங்கினார். ஆகவே அவருடைய இந்த பணி வாழ்வு எல்லோருக்குமே மிகவும் பிரியமானதாக, குருக்களுக்கு ஒரு தூண்டுதலாக, அனைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றவராக இருந்த காரணத்தால் நாம் அவரை இன்று நினைவு கூறுகின்றோம். தொடக்கத்தில் அவர் இறை அழைத்தலை ஏற்பதற்கு தடைகள் ஏற்பட்டாலும் பின்னர் மிகவும் தீவிரமாகவும் ஆர்வமாகவும் இறுதி வரை ஒரு உண்மையுள்ள பணியாளனாக விளங்க அவர் தீர்மானித்து அதை செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார். இயேசுவின் இரக்க குணத்தையும் கனிவையும் அன்பையும் தாம் சென்ற பணித்தளங்களிலெல்லாம் மக்களிடையே நிறைவாக வாழ்ந்து காட்டியவர். கள்ளம் கபடு அற்றவராக இருந்தார். அவருடைய வாழ்வு முழுவதுமே மக்களோடு மக்களாக, தந்தையர் முன்னதாக குறிப்பிட்டது போல அவருடைய வீட்டில் எப்பொழுதுமே பங்கு இல்லத்தில் எப்பொழுதுமே பிள்ளைகளும் இளைஞர்களும் மக்களுமாக நிறைந்திருந்ததை நாம் கேட்டறிகின்றோம். எல்லோரோடும் மனிதநேய மிக்கவராக வாழ்ந்தார். மனித நேயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். மக்களோடு பழகி அவர்களில் ஒருவராக வாழ்ந்தார். நம் திருத்தந்தை சொல்வது போல ஆட்டின் வாசனையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அவர்களோடு வாழ வேண்டும், அவர்களின் துன்பங்களில் பங்கேற்க வேண்டும் என்ற கருத்தை மிகவும் ஆழமாக உட்கொண்டு அதை செயல்படுத்தியவர். விருந்தோம்பலில் மிகச்சிறந்தவர் என்று பெயர் பெற்றவர். தன்னிடம் யார் வந்தாலும் மிக அதிகமாக ஆழமாக அவர்களை அன்பு செய்து கனிவோடு உபசரித்து அவர்களுக்கு தன்னிடம் உள்ளதை பகிர்ந்தளித்தவராக வாழ்ந்தார். ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வில் ஒளி ஏற்றினார். ஆன்மீக கடமைகள் ஒன்றையும் தவறாமல் சிறப்பாகவும் நேரத்தோடும் செய்தார் என்று அவர் பணிபுரிந்த பங்குகளிலெல்லாம் சொல்ல கேட்டிருக்கின்றேன். யாருக்கும் எந்த தொல்லையும் கஷ்டமும் கொடுக்காமல் அனைவரையும் அரவணைத்து மன்னித்து அன்பு செய்து வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதராக விளங்குகின்றார். எல்லோரிடமும் சுமூகமாக பழகியதால் கிறிஸ்துவர்கள் என்று மட்டுமல்ல, புறமற்றவர்கள் கூட, சாதாரண பணிபுரிபவர்கள் கூட அவரை மிகவும் பாசத்துடன் நெருங்கி வந்து பழகியதை பார்க்கின்றோம். இத்தகைய நல்ல அருள் பணியாளர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட இவர் இப்போது ஆண்டவரின் பரிசினை பெறச் சென்றிருக்கின்றார். இப்பொழுது இந்த நல்ல குணங்களையெல்லாம் வாழ்ந்து காட்டிய ஒரு அருட்தந்தை அந்தோணி சாமி இறந்து விட்டார் என்றால் அது இவரோடு முடிந்து போகின்ற வரலாறு அல்ல, மாறாக இவரோடு வாழ்கின்ற பயணிக்கின்ற மக்களும் சரி, சகோதர குருக்களும் சரி, இந்த பண்புகளையெல்லாம் தம் மக்களிடையே இன்னும் அதிக ஆர்வத்தோடு செயலாற்றி இந்த மறை மாவட்ட மக்களை சிறப்பான விதத்தில் வழிநடத்த ஆன்மீக பணியை தொடர வேண்டும். இவரது செயல்பாடுகள் என்றோடு முடிந்து விடவில்லை. இப்போது செயல்படுகின்ற
அத்தனை குருக்களின் வழியாக பணிபுரிகின்ற குருக்களின் வழியாக இன்னும் அதிகமாக தொடர வேண்டும். இதைத்தான் அவரும் நிச்சயமாக விரும்புவார். நான் அன்பு செய்த இந்த மக்களை விட்டு நான் பிரியவில்லை. எனக்கு பதிலாக இத்தனை குருக்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு குரு அனுப்பப்படுகின்றார். அவர் மூலமாக மக்கள் நல்வழியிலே அன்பு வழியிலே நடத்தப்பட வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவரின் விருப்பமாகவும் ஆசையாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த பணியாளர் இப்பொழுது தம்முடைய வாழ்வை உலக வாழ்வை முடித்துவிட்டு சென்றாலும் இவருடைய பணி தொடர்கின்றது. நிச்சயமாக இவர் நினைவு கூறப்படுவார். இந்த மக்களின் உள்ளங்களில் மட்டுமல்ல, நம் எல்லோரின் உள்ளங்களிலும் அவர் நினைவு கூறப்படுவார். அவர் இந்த பணிக்காலத்தில் ஏதோ ஒரு சில தவறுகள் செய்திருந்தாலும் இவையெல்லாம் மன்னித்து மறக்கடிக்கப்படும். ஏனென்றால் அன்பு இருக்கின்ற இடத்திலே கணக்கற்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இவருடைய பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தும் மன்னிக்க பெற்று ஆண்டவரின் பேரின்பத்தில் அமைதியில் அன்பில் இளைப்பார இவர் சென்று வர வேண்டும் என்று இவருக்காக இவரை வாழ்த்தி இவரை நம் ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்படைப்போம். இவருக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். Thank you, dear Father Bosco. There are some who bring a light so great to the world that even after they are gone, the light remains. அருட்தந்தையார் அந்தோணிசாமி அடிகளார் அவர்கள் எங்கெல்லாம் பணியாற்றினார்களோ, எந்தெந்த பங்கிலே அவர் பணியாற்றினாரோ அங்கெல்லாம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் அந்த மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளியேற்றியிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் இறுதியாக பணியாற்றியது பங்கு தந்தையாக, தாளர் தந்தையாக நல்லூர் என்ற பங்கு. அந்த பங்கின் சார்பாக, பங்கு மக்கள் சார்பாக அங்கு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற திரு அந்தோணிதாஸ் அவர்கள் இரங்கல் செய்தி வழங்க வருகிறார்கள். பாசமிகு பங்கு தந்தை ஆர் அந்தோணிசாமியின் இறுதி பங்கு இரங்கல் செய்தி. பங்கு பேரவை, நாட்டாண்மை, அருட்கண்ணியர்கள், பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக வேலூர் மறை மாவட்டத்தை வளர்ச்சி பாதையிலேயும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்தும் நம்மை வழிநடத்தி வரும் பாசமிகு ஆயர் தந்தை அவர்களை வணங்கி, நம் வேலூர் மறை மாவட்டத்தின் முதன்மை தந்தை அவர்களுக்கும், பொருளாளர் தந்தை அவர்களுக்கும், நம் ஆர்சிஎம் பள்ளிகளின் மேலாளர் தந்தை அவர்களுக்கும், விஎஸ்எஸ் இயக்குனர் தந்தை அவர்களுக்கும், மீட்பு பணி இயக்குனர் தந்தை அவர்களுக்கும், வந்தவாசி மறைக்கோட்ட தந்தை அவர்களுக்கும், அனைத்து மறைக்கோட்ட தந்தையர்களுக்கும், அனைத்து தந்தையர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், தந்தையை இழந்து வாடும் உறவினர்கள், உற்றார், நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் இறுதி பங்கின் சார்பாக மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாசமிகு பங்கு தந்தை அந்தோணிசாமி அவர்கள் குருத்துவ பணியிலே 42 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இறுதியாக எங்கள் பங்கில் 7 ஆண்டு. எங்கள் பங்கிலே 7 ஆண்டுகள் பல சாதனைகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் செய்து சாதித்திருக்கிறார். அதிலே ஒரு சில: பங்கின் பின்புற நுழைவாயிலை அமைத்து தந்து மக்களுக்கும் கோவிலுக்கும் வருவதற்கும் போவதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தவர். பள்ளியிலே மாணவருடைய கல்விக்காக பல்வேறு உதவிகளை கேட்டு பெற்று ஆர்சிஎம் பள்ளியை அழகாக வண்ணம் தீட்டி ஆர்ஓ வாட்டரையும் பொதுமக்களுக்கு குடிநீரையும் வழங்கி தந்து டிவிடி பிளேயர், கல்வி உபகரணங்கள் என பல சாதனைகள். 35 மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ஆகின்ற கல்வி செலவினை வருடா வருடம் பெற்றுத்தந்து வருகின்றவர் வந்தவர் எங்கள் பங்கு தந்தை.
பங்கின் கிளைப்பங்கான அருகுணம் கிளைப்பங்கில் நிலம் பல ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளில் இருந்தது. பல கட்ட போராட்டங்கள், வயது முதிர்வு, மழை, பனி எதையும் பாராமல் போராடி பெற்றுத்தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் எம் பங்கு தந்தை. கொரோனா காலத்திலே மக்கள் எவரையும் விட்டு வைக்காமல் பங்கையும் பங்கு சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருளும் துணிமணிகளையும் வாரி வழங்கி தந்தவர் எங்கள் பங்கு தந்தை. 7 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி எம் பங்கின் 25வது வெள்ளி விழாவை கொண்டாட பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருந்தவர் எங்கள் பங்கு தந்தை. வயது முதிர்வோ உடல் சோர்வோ என்னவோ இறைவன் அவரை பங்கும் பங்கு மக்களும் மண்ணும் எனக்கே சொந்தம் என நிரூபித்து காட்டி இறைவன் விண்ணக வாழ்வுக்கு அவரை அழைத்து சென்று விட்டார். எனவே எம் பங்கு தந்தையை தந்த எம் மறை மாவட்டத்திற்கும் தந்தையர்களுக்கும் கன்னியர்களுக்கும் எம் பங்கு தந்தையை இழந்து வாடும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் பங்கு மக்களின் பங்கு சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ டியர் அந்தோனி தாஸ் தலைமை ஆசிரியர் அவர்களே. When someone you love becomes a memory, the memory becomes a treasure. வேலூர் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக பொறுப்பேற்ற மெதுகு அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களுடைய அபிஷேகத்திற்கு பின் வேலூர் திரு அவைக்கு அருட்தந்தை ஆர் அந்தோனி சாமியினுடைய இழப்பு 2வது இழப்பாக இருக்கிறது. ஆம், இந்த வேளையிலே நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்கள் இரங்கல் செய்தி வழங்க வருகிறார்கள். எதிர்பாராத செய்தி, எதிர்பாராத ஒரு அனுபவம். அதிலும் குறிப்பாக குடும்பத்தினருக்கு, அவருடைய உறவுகளுக்கு, சாத்திப்பட்டு இறை சமூகத்திற்கு, இறை பணியாளர்களுக்கு, அருட்சகோதரிகளுக்கு மற்றும் அவருடைய வகுப்பு தோழர்களுக்கு மறை மாவட்டத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றிகளையும் ஜெபங்களையும் ஆழ்ந்த வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய இந்த துயரத்திலே நாங்களும் முழுமையாக பங்கெடுக்கின்றோம். எங்களுக்கும் வேலூர் மறை மாவட்டம் என்கின்ற இந்த பெரிய குடும்பத்திற்கும் இது ஒரு பெரிய இழப்பு என்பதை பதிவு செய்கின்றோம். செய்தி கேட்டவுடன் அருட்பணியாளர் பன்னீர்செல்வம் வந்தவாசி விஎஃப் உடன் சென்றதற்காக அவரை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கின்றோம். அதே போன்று நல்லூர் பங்கில் பணிபுரிகின்ற அருட்சகோதரிகளுக்கும் எங்களது நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக அருட்சகோதரி மரியா, அருட்சகோதரி ஜான் பிபி, அருட்சகோதரி புஷ்பா இவர்களுக்கு சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். ஃபாதர் ஜானி, ஃபாதர் லூவா தாமஸ் சிநேக தெய்வத்திலிருந்து பேருதவியாக இருந்ததற்காக, ஆயரில்ல அருட்பணியாளர்கள் துணை நின்றதற்காக, பேராலய பங்கு குரு ஜோ லூதுசாமி மற்றும் அவருடைய உதவி பங்கு பணியாளர் சின்னசாமி அவர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். வாழ்வோடு அனுபவத்தோடு மறையுரையாற்றிய அருட்பணியாளர் மங்கள டேவிட் அவருக்கும் நன்றி. இரங்கல் செய்தி அளித்த அருட்பணியாளர் ஜான் போஸ்கோ மற்றும் திருவாளர் அந்தோனிதாஸ் இவர்களுக்கும் நன்றி. பாடகர் குழுவினர் மற்றும் வேதியர்கள், அருட்பணியாளர் பணி செய்த இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற மக்கள், ஜப்திகார்னி, மதுராம்பட்டு, மேல்புதுப்பாக்கம், பள்ளிக்கொண்டா, ஆர்னி, நல்லூர் இறை சமூகத்திற்கும் அருட்சகோதரிகளுக்கும் சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, பிறப்புக்கும் உயிர்ப்புக்கும் இடையே ஒரு சிறிய உறக்கம், இதுவே மரணம். இது முடிவல்ல,
வாழ்வினுடைய இன்னொரு வாழ்வினுடைய தொடக்கம் என்பதை நமது மறை வலியுறுத்துகின்றது. நாம் அனுபவிக்கின்ற மரணங்களுக்கு முன்னோட்டமாக கிறிஸ்துவின் மரணம் அமைகின்றது என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மறை மாவட்டமும் அருட்பணியாளர் அந்தோணிசாமி அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றது. அருட்பணியாளர் அந்தோணிசாமி அவர்களே, நீர் மகிழ்வோடு வாழ்ந்தீர், மகிழ்ச்சியோடு பணிபுரிந்தீர், இருந்த இடமெல்லாம் நீர் மகிழ்ச்சியையே தந்தீர், பிறரையும் மகிழ வைத்தீர். நீர் தாராள குணத்தோடு வாழ்ந்தீர். நீர் உபசரிப்பிற்கு ஒரு பேர் உதாரணமாக இருந்தீர். எல்லோருக்கும் எல்லாமாயிருந்து குறிப்பாக குருமானவர்கள், குருக்கள், கன்னியர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பங்களையும் உமது குடும்பமாக கருதி நீர் அவர்களையும் அன்பு செய்தீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ நீ ஆண்டவருடைய திரு சந்நிதியிலே உமது பணிகளை பற்றி, உமது வாழ்வை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர். இப்பொழுது அவர் உம்மை சற்று ஓய்வெடு என்று சொல்லுகின்றார். அந்த ஓய்வு ஏதோ பாலைவனத்தில் அல்ல, தனிமையில் அல்ல, மாறாக அவரது பிரசன்னத்திலேயே இருக்க வேண்டுமாய் எங்களது சிறு ஜபம் கண்டிப்பாக உதவி செய்யும் என்பதில் ஐயமில்லை. நாங்களும் அவருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீ நிறைவாய் வாழ வேண்டும், நீ நிறைவாய் அவரை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் எங்களது ஜெபமும். நீரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக நீர் அன்பு செய்த இந்த மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்கின்றீர் என்கின்ற நம்பிக்கையை உம்மீது வைக்கின்றோம். எங்களுக்காகவும் இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து குருக்களுக்காகவும், அருட் சகோதரிகளுக்காகவும், இந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் உமது குடும்பமாய் பாவித்து உமது ஜபத்திலே நினைவில் கொள்ள இந்த நேரத்திலே எங்கள் வேண்டுதலை சமர்ப்பிக்கின்றோம். நித்தியிலை பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. Goodbye is not forever, farewell is not the end. Simply means we will miss you until see again. அருட்தந்தை அந்தோணிசாமி இவருடைய இழப்பு குடும்பத்தாருக்கு பெரும் இழப்பாய் இருக்கிறது. குடும்பத்தினர் சார்பாக அவருடைய அக்காள் மகள் அருட்சகோதரி திரேசா அவர்கள் இப்பொழுது அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார்கள். ஆண்டவரை புகழ்வது நல்லது, அவர் பெயரை பாடுவது நல்லது. ஆம், இந்த தருணம் அவரை புகழ வேண்டிய நேரம், அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரம். இந்த நன்றி திருப்பலியை, வழி அனுப்பு விழாவை, இரங்கல் செய்தியை ஒட்டுமொத்தமாக எங்கள் அனைவருக்கும் திருப்பலியாற்றி நிறைவேற்றி தந்த பேராயர் அவர்களுக்கும் அவர்தம் குருக்களுக்கும் அருட்கண்ணியர்களுக்கும் எங்கள் வீட்டு ஆலமரம் சாய்ந்து கிடக்கிறது. விழுதுகள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மீண்டும் வரப்போவது இல்லை மனிதனாக. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கண்டிப்பாக விண்ணுலகில் இவர் இவ்விழுதுகளை வழிநடத்துவார் என்று. அந்த நம்பிக்கையில்தான் எமது குடும்பம் இவரிடம் பெற்றுக்கொண்டவை. குறிப்பறிந்து செயலாற்றுவார். யாருக்கு என்ன தேவையோ அவற்றை கட்டாயம் செய்து முடிப்பார். பாரபட்சம் பாராதவர், தைரியம் உடையவர், உண்மை பேசுபவர், ஏழைகளுக்கு பணி செய்வதில் களைப்பு அடையாதவர். மாமா அருட்பணியார் அந்தோணிசாமி அவர்களே, உங்கள் பெற்றோரின் சார்பாகவும் உங்களது அக்கா உங்களது தம்பி இருவரின் சார்பாகவும் உங்களை வழியனுப்ப மனமின்றி வழி அனுப்புகிறோம். புதுவை மறைமாவட்ட மண்ணில் பிறந்து வேலூர் மறைமாவட்ட மக்களுக்காய் தம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து கொண்டீர். உமது புகழ் நீர் பணி செய்த இடங்களிலெல்லாம்
நன்றியோடு புகழ்பாடும் என்ற நம்பிக்கையில் அனைவரின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நண்பகல் முதல் இன்று இந்நேரம் வரை நிகழ்வுகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் சரியான நபர்களால் நடைபெற உதவி செய்த அனைவருக்கும் எமது குடும்பத்தினரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது அருட்பணியாளர் வாழ்வில் தோள் கொடுத்து நடந்து வந்த நண்பர்கள், அன்பர்கள், நெறியாளர்கள், மருத்துவம் செய்தவர்கள், அவரது பணியை ஏற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்கள் அனைவரின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நண்பகல் முதல் இந்நேரம் வரை மருத்துவ ரீதியாக வட்டார குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் மெடிக்கல் மிஷன் சிஸ்டர்ஸ் இந்நேரம் வரை தங்களது சகோதரராக பாவித்து அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடித்தார்கள். அவர்களுக்கும் எமது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுவை மறைமாவட்டம் என்பது தூரத்தில் இருந்தாலும் எனது மண்ணிலிருந்து வருகை புரிந்து எங்களது துக்கத்தோடு கலந்து கொண்ட எங்கள் ஊர் மண்ணின் மைந்தர்கள், குடும்பத்தார்கள் அனைவருக்கும் இங்கு உள்ள அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரையேனும் இந்நேரத்தில் மறந்து இருந்தால் இந்த கடைசி பயணத்தில் வருகை புரிந்த, உழைத்த, உதவி செய்த, தயாரித்த, மன்றாடிய, சக்தியை அளித்த எல்லோருக்கும் இறைவன் பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you, dear Sister Teresa and all the members of the family. அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி அடக்க ஜெபத்திற்காக. இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் அருட்பணியாளர் அந்தோணிசாமி அவருடைய உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவுற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. ஆமென். வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. விண்ணொளி அவர் மேல் ஒளிந்திடுக. விண்ணொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமுன் மகிழ்வில் திளைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே நாம் கண்களை மூடி அருட்பணியாருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி அவரை நாம் அன்பு செய்தோம், அவரால் நாமும் அன்பு செய்யப்பட்டோம் என்கிற நிலையில் நன்றியை சமர்ப்பிப்போம். கடவுளுக்கு
நன்றியை சமர்ப்பிப்போம், அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய பணிக்காக. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உடைய கைகளில் எம் சகோதரர் அருட்பணியாளர் அந்தோணிசாமியினுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் உலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து உம் அடியாருக்கு பேரன்பு வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்த்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்தியலை பாற்றியவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளிவர் மேல் ஒளிர்வதாக. நித்தியலை பாற்றியவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளிவர் மேல் ஒளிர்வதாக. நித்தியலை பாற்றியவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளிவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவாராக. ஆமென். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. மறவாதே மனிதனே.